வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பில் முதலில் தலைப்புச் செய்திகள். சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9ஆம் வகுப்பில் 3வது மொழியை அறிமுகப்படுத்த வேண்டாம். மன அழுத்தத்தை தவிர்க்க 6ஆம் வகுப்பிலேயே தொடங்க உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் பட்ஜெட் தயாரிப்பு குறித்து ஆலோசனை. பள்ளிகளில் ரீல்ஸ் எடுப்பது, ஊழல் புகார் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து முதல்வர் கண்டித்ததாக தகவல். சபரிவர்மன் உடலை வாங்க மறுத்து 4வது நாளாக உறவினர்கள் போராட்டம். சிறையில் அடித்துக் கொல்லப்பட்ட விவகாரத்தை திசை திருப்ப முயற்சிப்பதாக புகார். பழனி கோயில் நில மோசடி வழக்கில் விசாரணையை தொடங்கியது சிபிசிஐடி. பாரபட்சமின்றி விசாரணை நடத்த பக்தர்கள் வலியுறுத்தல். பழனி கோயில் நில முறைகேடு குறித்து விசாரிக்க 3 அதிகாரிகள் கொண்ட குழு அமைப்பு. முழுமையாக ஆய்வு செய்து உண்மை நிலையை அறியும் நோக்கில் பதிவுத்துறை நடவடிக்கை. திமுக எம்பிக்களுடன் காணொலி வாயிலாக மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. மேகதாது திட்டத்திற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் திமுக குரல் எழுப்பும் என்று உறுதி. நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை கனவு உலக முதலமைச்சர் விஜய் உடனே செயல்படுத்த வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ஹைட்ரஜனில் இயங்கும் ரயில் போக்குவரத்து நாளை தொடக்கம். ஹரியானாவில் நாளை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி, வறட்சி நிவாரணம் கோரி தொடரும் போராட்டம். விஜய் படப்பிடிப்பு நடப்பது போல நூதன போராட்டம் நடத்திய விவசாயிகள். தென்னிமலையில் கடும் வறட்சியால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து தண்ணீர் பற்றாக்குறை. பணம் கொடுத்து தண்ணீர் வாங்கி தென்னை மரங்களுக்கு டிராக்டர் மூலம் ஊற்றும் விவசாயிகள். தமிழ்நாட்டில் 1 கிலோ அரிசி 20 ரூபாய் வரை உயர்வு. இன்னும் 6 மாதங்களுக்கு விலை உயர்வு தொடரும் என்றும் வியாபாரிகள் தகவல். ஈரோட்டில் மஞ்சள் 680 ரூபாய் உயர்ந்து குவிண்டால் 19,150 ரூபாய்க்கு விற்பனை. இருப்பு குறைந்து தேவை அதிகரித்ததால் மஞ்சள் விலை மேலும் உயர்ந்தது. சென்னை மீனம்பாக்கத்தில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் கொளுத்தியதால் மக்கள் அவதி. கரூர், ஈரோடு, தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் நாளை வெப்ப அலை வீசும் என்று கணிப்பு. உதகையில் மூடப்பட்ட இந்துஸ்தான் போட்டோ பிலிம் சாலையில் திருட்டு. வெள்ளி கலந்த மண்ணை திருடிய தாவக கிளை செயலாளர் உள்ளிட்ட 6 பேர் கைது. டெல்லியில் 19வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சோனம் வாங்சுக்கிற்கு திமுக ஆதரவு. மு.க.ஸ்டாலின் சார்பில் துணை பொதுச் செயலாளர் ராசா நேரில் ஆதரவு தெரிவித்தார். 9ஆம் வகுப்பில் 3வது மொழியை அறிமுகப்படுத்துவது பொதுத் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை தரும் என்று ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் ஜவஹர் நவோதயா பள்ளிகள் அமைக்க உத்தரவிடக் கோரி மகாசபா என்ற அமைப்பு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 240 மாணவர்கள் தங்கி பயிலும் வகையில் தற்காலிக தங்குமிடத்தை வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கடந்த 2017 செப்டம்பர் 11ஆம் தேதி உத்தரவிட்டது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதிகள் திருமதி நாகரத்னா, திரு ஆர் மகாதேவன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர் திருமதி ஹரிப்பிரியா, தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை அமலில் உள்ளதாகவும் நவோதயா பள்ளிகள் மும்மொழி கொள்கையை பின்பற்றுவதால் உயர்மட்ட அளவில் ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும், எனவே 12 வார கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர், ஏற்கனவே தமிழ்நாட்டில் 1500 சிபிஎஸ்இ பள்ளிகள் செயல்பட்டு வருவதாகவும், மும்மொழி கொள்கை இருப்பதால் ஹிந்தியும் கற்றுக் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். ஆனால் தமிழ்நாடு அரசு ஹிந்தியை காரணம் காட்டி நவோதயா பள்ளிகளை நிறுவ மறுப்பதாக அவர் தெரிவித்தார்.
அப்போது குறுக்கிட்ட நீதிபதி திருமதி நாகரத்னா, அனைத்து மாநிலங்களிலும் நவோதயா பள்ளிகள் இருக்கும் போது தமிழக மாணவர்களுக்கு கிடைக்கும் கல்வியை தமிழக அரசு ஏன் தடுக்க வேண்டும் என கேள்வி எழுப்பினார். அப்போது பேசிய நீதிபதி திரு மகாதேவன், தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஹிந்தியை யாரும் எதிர்க்கவில்லை என்றும் ஹிந்தி திணிப்பையே எதிர்ப்பதாகவும் கூறினார். அதற்கு பதிலளித்த நீதிபதி திருமதி நாகரத்னா, மூன்றாவது மொழி என்றால் அது கட்டாயம் ஹிந்தி என்றில்லை, மாணவர்கள் தேர்வு செய்யும் ஏதேனும் ஒரு மூன்றாவது மொழி கற்பிக்கப்படலாம் என்று சுட்டிக்காட்டினார். மூன்றாவது மொழி கற்பிக்க வேண்டுமெனில் அதை 9ஆம் வகுப்பில் அல்லாமல் 6ஆம் வகுப்பிலேயே தொடங்குவது மாணவர்களுக்கு ஏற்றது என்று அவர் தெரிவித்தார். எந்த பாடத்திட்டமாக இருந்தாலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை முன்னிட்டு மாணவர்கள் ஏற்கனவே அழுத்தத்தில் இருப்பார்கள் என்றும், எனவே 9ஆம் வகுப்பில் புதிய மொழியை அறிமுகப்படுத்த வேண்டாம், 6ஆம் வகுப்பிலேயே தொடங்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு திருமதி நாகரத்னா அறிவுறுத்தினார். நவோதயா பள்ளிகளை அமைப்பது குறித்து தமிழ்நாட்டில் அமைந்துள்ள புதிய அரசின் நிலைப்பாடு என்ன என்று வினவிய திருமதி நாகரத்னா, அந்த பள்ளிகளை அமைப்பதற்கான இடங்களை கண்டறிவது தொடர்பாக 3 வாரங்களுக்குள் பதிலளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டார். வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தாவேக் அரசின் முதல் பட்ஜெட் விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அதில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் தொடர்பாக அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் நிதிநிலை அறிக்கையின் முக்கிய அம்சங்கள், தேர்தல் வாக்குறுதிகளை செயல்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நிர்மல்குமார், திருவான்மையூர் உத்தண்டி இடையிலான பாலம் தொடர்பாக நெடுஞ்சாலைத்துறை விரிவான ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் டெண்டர் மதிப்பீட்டை மறு ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவித்தார். பழனி கோயில் நில மோசடி குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், பல சார் பதிவாளர்கள் ஊழல் பின்னணி கொண்டவர்கள் என்றும் அவர்கள் மீது வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் கூறினார். பெரும்பாலான பத்திரப்பதிவு ரெஜிஸ்ட்ரார்ஸ்ல என்ன ப்ராப்ளம்னா, அவங்கள அவ்வளவு கேஸ் இருக்கு, யார் ரிட்டையர் ஆகிற எண்ணம் கூட கிடையாது. எப்போ வந்தாலும் இப்போட நின்றுட்டு போறான்ற சஸ்பெண்ட் ஆன கூட அப்படியே போலான்ற நிலைமையில தான் எல்லாரும் வேலை பார்த்துட்டு, அவ்வளவு பணங்கள் புலம்புற இடம். ஸோ அதை முழுவதுமாக சீரமைக்க வேண்டிய நேரம் இது. பிற்பகலில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்ற வேளாண் துறை ஆலோசனை கூட்டத்தில் சூப்பர் எல் நினோவால் வேளாண் துறையில் ஏற்பட உள்ள பாதிப்புகள் மற்றும் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. நாகர்கோவில் சிறையில் அடித்துக் கொல்லப்பட்ட சபரிவர்மனின் உடலை வாங்க மறுத்து 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அவரது உறவினர்கள் சம்பவத்தை திசை திருப்ப முயற்சி நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தங்காடு பகுதியைச் சேர்ந்த சபரிவர்மன் என்ற மாற்றுத்திறனாளி குட்கா விற்பனை செய்ததாக கூறி நாகர்கோவில் கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்தார். அவரது உடலில் 19 கொடும் காயங்கள் இருந்ததாக உடற்கூறாய்வு மூலம் தெரியவந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதையடுத்து சிறை தலைமை வார்டன் திருமலை நம்பி, வார்டன்கள் சிவகுமார், ஜெகன் மற்றும் சிறையில் இருந்த கைதிகள் 8 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் சபரிவர்மனின் உடலை வாங்க மறுத்து 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அவரது உறவினர்கள் சம்பவத்தை திசை திருப்ப முயற்சி நடப்பதாக குற்றம் சாட்டினர். ஏன் எங்கள் சிஎம் விஜய் சார் ஒரு இரங்கல் கூட இன்னும் தெரிவிக்கலைன்னு தெரியலை. இந்த போலீஸ் இலாக்கா அவருடைய இதில் தானே இருக்குது. அப்போ அவர் எனக்கு அதை பற்றி ஒரு தகவலுமே ஏன் சொல்லலை, ஏன் மறைக்கிறாங்களா, இல்லை இந்த கேஸை திசை மாற்றுறாங்களாங்கிற ஒரு பயம் தான் எனக்கு இருக்குது. கடைசியில் இது லாக்கப்பில் கைதிகளால் நடந்ததுன்னு சொல்லி கேஸ் மாற்றிடுவாங்களோங்கிற ஒரு பயம் என் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. பாதிக்கப்பட்ட சபரிவர்மனின் குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடும் அவருடைய மனைவிக்கு அரசு வேலையும் வழங்க வேண்டும் என கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட வணிகர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. தவறினால் வணிகர் சங்கங்களின் சார்பில் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என அச்சங்கம் கூறியுள்ளது. 4 நாட்கள் ஆகியும் அமைச்சர்கள் யாரும் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கவில்லை. இழப்பீடு உள்ளிட்ட எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. இதனிடையே சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நிர்மல்குமார், சிறை மரணங்களை மூடி மறைக்கும் எண்ணம் அரசுக்கு இல்லை எனவும் லாக்அப் மரணங்களுக்கு காரணமானவர்கள் உறுதியாக தண்டிக்கப்படுவார்கள் எனவும் கூறினார். பழனி கோயில் நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட வழக்கில் சிபிசிஐடி விசாரணை தொடங்கியுள்ள நிலையில் இதில் தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பழனி அடிவாரத்தில் அமைந்துள்ள தண்டபாணி சுவாமிகள் மடத்திற்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட விவகாரம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் மாவட்ட பதிவாளர் சசிகலா, சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் அவர்கள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். பழனி அடிவாரம் போலீசாரிடமிருந்து
வழக்காவணங்கள் அனைத்தும் சிபிசிஐடி அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன. இதனிடையே இந்த விவகாரத்தில் தீவிர விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ள பக்தர்கள், முறைகேட்டில் தொடர்புடைய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். பழனி போன்ற கோயில் நகரங்களில் கோயிலுக்கு சொந்தமான கோயில் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு சொத்துக்கே பாதுகாப்பில்லை, யார் வேண்டுமானாலும் அதை விற்கரை பத்திரமாக பதிந்து கொள்ளலாம் என்று சொன்னால் நாளைக்கு பழனி மலைக்கே எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கும் என்பதை சொல்ல முடியாது. அதனால் பல லட்சக்கணக்கான பக்தர்களுடைய நம்பிக்கையை பெற்ற பழனிமலை கோயிலுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதனால் இதில் தீவிரமான விசாரணை என்பது நடைபெற வேண்டும். விசாரணை என்பது நேர்மையாகவும் உண்மையாக இருக்க வேண்டும். 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யும் அளவுக்கு அதிகாரிகளுக்கு தைரியம் கொடுத்தது யார் என்ற உண்மை வெளியே வர வேண்டும் எனவும் பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பதிவாளர் ஒரு நாள் மட்டும் இடம் மாற்றம் செய்யப்பட்டிருப்பது ஏன் என்பதும் வெளிக்கொண்டு வர வேண்டும். இவ்வளோ மதிப்புள்ள இடத்தை தைரியமாக 2 கோடி ரூபாயில் மோசடி பத்திரம் மூலம் பதிவு செய்வதற்கு தைரியம் கொடுத்தது யார், அந்த அதிகாரம் படைத்த நபர் யார் என்பதை தமிழ்நாடு அரசு சிபிசிஐடி விசாரணையின் மூலம் உடனடியாக குறுகிய காலத்திற்குள் இந்த விசாரணையை முடித்து வெளிக்கொண்டு வர வேண்டும். இந்த வழக்கில் முதற்கட்ட தகவல் அறிக்கை தயார் செய்வதற்காக பணிகளை சிபிசிஐடி போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் கோயில் அதிகாரிகளிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயின் பதவியேற்பு நிகழ்வை மலையாள நடிகர் ஒருவர் மேடையிலேயே கிண்டல் அடித்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. மலையாள நடிகரும் இயக்குனருமான தியான் ஸ்ரீனிவாசன் நடிப்பில் வெளியாகவிருக்கும் விசிட்டர் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சி கேரளாவில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அவர், தமிழ்நாட்டில் நடிகர் விஜய் முதலமைச்சரானது போல அடுத்த 15 ஆண்டுகளுக்குள் தானும் முதலமைச்சராக வேண்டும் என ஆசை வந்ததாக தெரிவித்தார். இது தொடர்பாக சக நடிகர் அஜு வர்கீஸிடம் கேட்டபோது, எடுத்தவுடனே சிஎமாக முயற்சிக்க வேண்டாம், ஒரு 15 ஆண்டுகள் சமூக சேவைகள் செய்து மக்கள் மனதை மாற்றி முதலமைச்சராகலாம் என்று அட்வைஸ் செய்ததாக கூறினார். சில ஆண்டுகளுக்கு முன் நடிகை நவ்யா நாயரிடம் காதலை வெளிப்படுத்தினேன், ஆனால் அதன் பிறகு அவருக்கு வேறு ஒருவருடன் திருமணமாகிவிட்டது என்று நகைச்சுவையாக பேசிய தியான் ஸ்ரீனிவாசன், இருந்தாலும் ஒரு நாள் தான் முதல்வராக பதவி ஏற்கும் போது முதல் வரிசையில் சேலை அணிந்து நவ்யா அமர வேண்டும் என்றும் அப்போது அவர் ஆனந்த கண்ணீருடன் பங்கேற்பார் என்று கூறியதும் கீழே அமர்ந்திருந்த நவ்யா நாயர் தியான் ஸ்ரீனிவாசன் பேச்சை கேட்டு பலமாக சிரித்தார். இதன் பின் மேடையேறிய நவ்யா, தியான் ஸ்ரீனிவாசன் முதல்வராகும் போது பச்சை பார்டர் கொண்ட வெள்ளை சேலை உடுத்தி வைர நெக்லஸ் அணிந்து முதல் வரிசையில் அமர்வேன் என்று சொன்னதும் அங்கிருந்தவர்கள் கூச்சலிட்டு சிரித்தனர். கடைசியில் பேசிய சக நடிகரான அஜு வர்கீஸ், இனி தமிழ்நாட்டுக்குள் என்னால் ஒரு அடிகூட எடுத்து வைக்க முடியாது என்று கிண்டலாக பேசியதோடு, முதல்வர் விஜய் சார், என் நண்பன் தியான் ஸ்ரீனிவாசனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என சொல்லி புல் ஸ்டாப் வைத்தார். கட் அவுட் மற்றும் ஹாலோகிராம் மூலமே விஜய் முதலமைச்சரானார் என ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கடந்த சில நாட்களுக்கு முன் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது கேரளா திரைத்துறையில் இருந்து வந்திருக்கும் விமர்சனங்கள் தாவேகாவினரை கோபப்படுத்தியுள்ளது. நடிகர் விஜய் படப்பிடிப்பு நடப்பது போல நூதன போராட்டம் நடத்திய விவசாயிகள் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யக்கோரி மனு அளித்தனர். தாவேகா அளித்த தேர்தல் வாக்குறுதிப்படி அனைத்து பயிர்க்கடன்களையும் தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். செய்யாறு அனகாவூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு முதலமைச்சர் திரு விஜய் போல வேடமிட்ட ஒருவரை அமர வைத்த விவசாயிகள் படப்பிடிப்பு போல கிளாப் அடித்து அவரிடம் முறையான பயிர்க்கடன் தள்ளுபடி, வறட்சி பாதிப்பு கணக்கெடுப்பு கோரி மனு அளித்தனர். தமிழகம் பயிர் பாதிப்புகளை கணக்கிட்டாரா? ராசிபுரம் அடுத்த புதுச்சத்திரத்தில் பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய கோரி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் 100 விவசாயிகள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக அவர்கள் கூறினர். தமிழ்நாட்டு விவசாயிகள் 15 வருஷமா லாபத்தையே பார்க்கலன்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தோட புள்ளிவிவரம் மிக தெளிவா சொல்லும் போது தமிழ்நாட்டு விவசாயிகள் எப்படி கடனை கட்ட முடியும்? எனவே விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஊழல் மானிய பொருட்களை வேண்டாம். நீங்க வருஷம் 30,000 கோடிக்கு ஊழல் மானிய பொருள் கொடுக்குறீங்க, அதுல கம்பெனிகள் தான் பயன்பெறுது. கம்பெனிகள் பயன்பெறுவதற்கு எதற்கு விவசாயிகள் பேர்ல திட்டம்? எனவே அந்த திட்டத்தை நிறுத்துங்க. அதிலிருந்து ஒரு 15,000 கோடி எடுத்து கொடுத்தாலே
ஒட்டுமொத்த கடன்களையும் விவசாயிகளுக்கு நீங்கள் தள்ளுபடி செய்துவிட முடியும். ஜெயங்கொண்டம் அருகே தாப்பழூரில் மும்முனை மின்சார தட்டுப்பாடு காரணமாக கருகிய நெற்பயிர்களுக்கு இழப்பீடு கேட்டு மண்வெட்டி, கலப்பை உள்ளிட்ட உபகரணங்களை அரசிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டனர். வேளாண் துறை அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தியவர்களுடன் பேச்சு நடத்த அதிகாரிகள் வராததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் கருவிகளை கழுத்தில் மாலையாக அணிந்து பிணம் போல் படுத்து போராட்டம் நடத்தினர். மின்சார தட்டுப்பாடு காரணமாக நீரின்றி 5000 ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறினர். அரசு உறுதியளித்தபடி உரிய இழப்பீட்டை கணக்கீடு செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் டாஸ்மாக் கடைகளை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோபி அருகே கவுந்தம்பாடியில் வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள், குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையால் பெரும் சிரமத்திற்குள்ளாவதாக தெரிவித்த பொதுமக்கள் மதுக்கடையை அகற்ற வலியுறுத்தி 2 மாதமாக போராடி வருவதாக கூறினர். மதுக்கடையை முற்றுகையிட்ட பொதுமக்கள் கடையை அகற்ற வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவாலயத்திலிருந்தும் அருகில் இருக்கும் பெருமாள் கோயில் மற்றும் 9 கோயில் சார்பாகவும் இந்த டாஸ்மாக் கடை மிக இடைஞ்சலாக இருப்பதால் கடையை மூடச் சொல்லி தொடர் உண்ணாவிரதம் இருக்கிறோம். நீண்ட நெடுங்காலமாக இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது பிரச்சனையை முடிக்க தொடர் உண்ணாவிரதம் இருந்து டாஸ்மாக் கடையை மூட வேண்டுகிறோம். தகவல் அறிந்து அங்கு வந்த கவுந்தம்பாடி போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அதை ஏற்க மறுத்த கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து பவானி வட்டாட்சியர் சம்பவ இடத்திற்கு சென்று கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் மதுக்கடையை அகற்ற வேண்டும் என்பதில் கிராம மக்கள் உறுதியாக இருக்கவே வேறு வழியின்றி அந்த மதுக்கடையை நிரந்தரமாக மூட அதிகாரிகள் உத்தரவிட்டனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே நந்திமங்கலம் கிராமத்தில் அரசு மதுபான கடைக்கு வரும் மதுப்பிரியர்கள் சாலையோரத்தில் அமர்ந்து மது குடிப்பதாக கூறி டாஸ்மாக் முன்பு பெண்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே அந்தியூர் பிரதான சாலையில் பெரிய குறும்பாப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாலை இரவு நேரங்களில் குடிமகன்கள் முகம் சுளிக்கும் வகையில் சாலையோரங்களில் அரைகுறை ஆடையுடன் படுத்து கிடப்பதாகவும் அவர்கள் புகார் தெரிவித்தனர். இதனால் பெண்கள், மாணவர்கள் அந்த வழியாக செல்ல அச்சப்படுவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் கடையை நிரந்தரமாக மாற்ற உறுதியளித்ததால் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. தேர்தல் பரப்புரையில் சட்டம் ஒழுங்கு குறித்து பேசிய விஜய் தற்போது நடவடிக்கை எடுக்கவில்லை என இந்திய கம்யூனிஸ்ட் எம்பி சுப்பராயன் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தற்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை அதிகரித்து வருவதாக தெரிவித்த அவர் இது மிகவும் ஆபத்தானது என்றும் தாவேக அரசை எச்சரித்துள்ளார். 2 மாத கால ஆட்சி எப்படி இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதிகமாக இருக்கு, எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. நேற்று கூட சிறை காவலில் ஒருத்தர் இறந்திருக்கிறாரு. ஆனால் 2 மாத காலம் என்பது ஒரு போதுமான காலம் அல்ல. ஒரு ஆட்சியை மதிப்பீடு செய்வதற்குரிய காலம் என்று கருதிவிட முடியாது. ஆனால் அதே நேரத்தில் தேர்தல் காலத்தில், தேர்தல் பிரச்சார காலத்தில் இத்தகைய நடவடிக்கைகளை கடுமையாக எதிர்த்து கருத்துக்களை மக்கள் முன்வைத்த தாவேக அரசு இதை அக்கறைபூர்வமாக பரிசீலிக்க வேண்டும். இது குறையாமல் அதிகரித்து கொண்டிருப்பது ஆபத்தானது. இந்த போக்கை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் இங்கிலாந்தை வீழ்த்தி அர்ஜென்டினா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. வரும் 20ஆம் தேதி நடைபெறும் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின், அர்ஜென்டினா அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. உலகக்கோப்பை தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் 2வது அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்தை நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா எதிர்கொண்டது. ஆட்டத்தின் முதல் பாதையில் இரு அணிகளும் கோல் எதுவும் அடிக்காத நிலையில் 2வது பாதையின் 55வது நிமிடத்தில் இங்கிலாந்தின் கோர்டான் கோல் கணக்கை தொடங்கினார். இதனால் இங்கிலாந்து 1-0 என்று முன்னிலை பெற்றது. பின்னர் 85வது நிமிடத்தில் அர்ஜென்டினாவும் கோல் அடித்து பதிலடி கொடுத்தது. தொடர்ந்து 90வது நிமிடத்தில் அர்ஜென்டினா மேலும் ஒரு கோல் அடித்து 2-1 என்று முன்னிலை பெற்றது. இதன் பின்னர் இரு அணிகளும் பல முறை முயற்சி மேற்கொண்டும் கோல் அடிக்கவில்லை. இதனால் 2-1 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வீழ்த்தி அர்ஜென்டினா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. வரும் 20ஆம் தேதி நடைபெறும் இறுதிப் போட்டியில் பலம் வாய்ந்த ஸ்பெயின் அணியுடன் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா பல பரீட்சை நடத்துகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸுடன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.